டேய், என் பொண்ணு ஒண்ணும் இந்த சாப்பாடு பரிமாறத்துக்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்க வேணாண்டா. அவளுக்கு எப்படி பரிமாறணும், எப்படி சமைக்கணும் எல்லாமே தெரியும். அவ இப்பவே எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கா. நீங்க 2 பேரும் தான் அவகிட்ட எல்லாத்துக்கும் ட்ரைனிங் எடுத்துக்கணும். எப்படி சாப்பிடணும், அம்மா அப்பாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் எல்லாமே. அவ என் பொண்ணாச்சேடா. பாத்தியாடா, உங்க பொண்ணாச்சே, அதான் விட்டு கொடுப்பீங்களா? அம்மா, இந்த வடகரி சூப்பர்மா. அத சொல்றானுங்களா பாரு. சொல்லேண்டா. ஆமாம்மா, நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குமா? ராஜமாணிக்கம், இந்த மச்சான் சொல்றத நம்பியா? ஹரிச்சந்திரன் கூட அவன் பேச்சுல இருந்து மாறினாலும் மாறி இருக்கலாமே தவிர நான் சொல்லிட்டேன்னா அதுல இருந்து மாறவே மாட்டேன். கவலைப்படாம இருயா. நான் அந்த கவலையெல்லாம் படல. நீ முதல்ல பத்திரமா ஊருக்கு போய் சேரு. சரிப்பா, பயப்படாம இரு. ஏய் பசங்களா, என்ன சாப்பிடுறீங்களா? என்ன மாமா பேக்கோட வரீங்க? கிளம்பிட்டீங்களா? ஊருக்கு போறேன். ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா. ஏன் மாமா இப்பவே கிளம்பிட்டீங்க? ஆமாண்டா செல்லம், வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஊர்ல வேலையெல்லாம் அப்படியே போட்டு வந்திருக்கடா. எல்லாரும் எனக்காக காத்திருப்பாங்கடா. அந்த வேலையெல்லாம் செய்யாம இங்க உட்கார்ந்து இருந்தேன்னு வச்சுக்க, சுட்டுவானுங்கடா. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்ல. முடியாது மாமா. மாமா அட்லீஸ்ட் 2 நாளாவது இருங்க மாமா. அஜய், நீ சுமாரா. மாமா, அட்லீஸ்ட் நீங்க ஒரு வாரமா இருந்துட்டா போனோம். டேய் சுமாரா. மாமா, நான் சொல்றேன், நீங்க 1 மந்த் இருக்கணும். ஐயோ, இந்த பசங்க படுத்துற பாடு. ஐயோ, என்ன இந்த மீட்டர் ஏறிக்கிட்டே போகுது, தாங்காதுமா. மாமா, நீங்க இருந்த ரொம்ப ஜாலியா இருக்கு. இல்லனா ஒரே போர். அப்படிங்கிற தங்கச்சி, மச்சான், பசங்க ஆசைப்படுது, அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கலாமா? இருக்கட்டுமா? இல்லண்ணே, உங்களுக்கு ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு. மலர், அவர் கிளம்பட்டுமா? ஆமாமா, அதுவும் கரெக்டா. சரி மாமா, டிஃபன் சாப்பிட்டீங்களா? நல்ல. அது வந்து இந்த ட்ரெயின். நீங்க டிஃபன் சாப்பிடல தானே? மலர், சொல்றதுக்கு மாமா இந்த ட்ரெயினை விட்டு மத்தியான ட்ரெயினை பிடிச்சாருன்னா நடு ராத்திரில தான் போய் ஊர்ல இறங்குவார். அப்புறம் ஊர்ல இருந்து வீட்டுக்கு போனோம் இல்லையா? போட்டு விடுமா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க உட்காருங்க. சரி சரி, உட்காருங்க மாமா. அல்ல, ட்ரெயின்ல எல்லாம் கிடைக்கும், அங்க வாங்கி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வேணாம், வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குமா? நீங்க சாப்பிடுங்க மாமா. பேசாம நிக்கிறீங்க. அம்மா, சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குமா. தேவையா? கொஞ்சம் பேசாம இரு. மாமா, மாமா, என் பங்குக்கு நானும் கொஞ்சம் தரேன் மாமா. ஐயோ, நீயுமா? இந்தாங்க மாமா, சாப்பிடுங்க. காட்டுங்க. டேய் போதும்டா. சரி கொடு. விட மாட்டேங்கிறாங்களா பசங்க. மச்சா மாமா, இந்த நீயுமாடா? சாப்பிடுங்க. மலர், இதெல்லாம் ட்ரெயின்ல அவருக்கு கிடைக்குமா? ட்ரெயின்ல சாப்பிட்டுக்கோற அவரு, விடு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, பாவம் மாமா, சாப்பிட்டு போட்டோம். ஐயோ, ஒரே ஏறுதுடா. தண்ணி குடு. தண்ணி 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 குடிங்க மாமா. போடுடா. இனி கொஞ்சம் போடுடா. கொஞ்சம் விட மாட்டேங்கிறியா? கொஞ்சம். போடுடா. மலர், பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. மாமா, இந்தாங்க மாமா, சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். வேண்டாம். சரி, போடு போடு போடுமா. அப்பா போடுடா. போடு ராஜா. அம்மா, இந்த பாசத்துக்கு கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் எதுவுமே ஈடாகாதுமா. அப்படி என்னம்மா நான் உங்களுக்கு செஞ்சுட்டேன்? இப்படி பாசத்தை கொட்டுறீங்களே. என்னம்மா தங்கச்சி சொல்ற? ஆமாண்ணே. நீங்க என்ன மச்சான் சொல்றீங்க? ஆமா மாமா, கரெக்ட். ட்ரெயினுக்கு நேரம் ஆகுது. பயப்படாதம்மா, நீ சொன்ன மாதிரியே நான் ட்ரெயினை பிடிச்சிடுவேன். என்ன மச்சா, வரட்டுமா? ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, கிளம்புறியா? வரேன்டா கண்ணுங்களா, வரேன் கண்ணா. மடையன் மறந்துட்ட பாரு.
இந்த அப்படி என்ன பாக்குற புடி. எனக்கா? ஆமா உனக்கேதான். புடுறா கண்ணா, நான் விஷயத்த சொல்றேன். நீ புடி. இந்தா நீ புடி. எனக்கு எதுக்கு மாமா? அட பரவாயில்ல வச்சிருக்கண்ணா, வாங்கிக்க. தங்கச்சி இது உனக்கு. எனக்கு வேண்டாண்ணே. அண்ணன் கொடுக்கற மறக்க கூடாது. புடி. மச்சான் நீங்க தப்பா நினைச்சுக்கீங்க. வந்தப்பவே உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு கோச்சிட்டீங்க. இந்தாங்க. எனக்கா? ஆமா உங்களுக்கு தான். எனக்குமா? ஆமா உங்களுக்கும் தான். எதுக்கு மாமா இந்த பணம் எல்லாம்? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, எதுக்கு மாமா எங்களுக்கு கொடுத்துட்டு போறீங்க? இவ்வளவு பணத்தை வச்சுட்டு நான் என்னடா கண்ணா பண்ண போறேன்? நான் சம்பாதிக்கிறது, கஷ்டப்படுறது, நெத்தி வேர்வை நிலத்துல உழைக்கிறது எல்லாமே உங்களுக்காக தாம்மா. என்ன மச்சான் சொல்றீங்க? ஆஹா, இந்த பணத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இல்லையா தங்கச்சி? ஆமாண்ணே, கரெக்டுண்ணே. என்ன மச்சான்? ஆமா மாமா, ஆமா. பீட்டர், ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. ஆமா ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. வரட்டுமா? வரேன்டா கண்ணா, வரேன்பா. வரேம்மா. சரி மாமா, இப்ப கிளம்புறீங்க, மறுபடியும் எப்ப வருவீங்க? எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ இங்க வந்து உழுந்துருவேன். எனக்கு எப்ப தோணுதோ வந்துருவேன். நிஜமா மாமா? ஆமாடா கண்ணா, உடனே வந்துடுவோம். வந்துருவேன். வரட்டுமா? மலர், மாமா கிளம்பட்டுமா? May I come in? Good morning, sir. சார், உங்க லவ் மேட்டர் உங்க டாடி கிட்ட சொல்லிட்டீங்களா? யா, சொல்லிட்டேன். என்ன சொன்னாரு சார்? மலர்ட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன சார் சந்தோஷமான விஷயத்த ரொம்ப துக்கமா சொல்றீங்க? என்ன பேசுற கோகுல்? மலர் என்ன லவ் பண்ணாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். கவலையை விடுங்க சார், உங்க விருப்பம் ஓகே ஆன மாதிரி தான். எப்படி அவ்வளவு கன்ஃபார்ம்டா சொல்ற நீ? நீங்க மலர விரும்புற விஷயத்த உங்க டாடி கிட்ட சொல்ல நீங்க தயங்குனீங்க. நான் என்ன சொன்னேன்? கண்டிப்பா அவர் ஓகே சொல்லுவாருன்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரி உங்க டாடி உங்க லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாரு. யா, என்னவே நீ சொல்றது கரெக்ட் தான். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப தயங்கினேன். பயந்து பயந்து எங்க அப்பா என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோன்னு தான் சொன்னேன். பட் அவர் கூலா எடுத்துக்கிட்டாரு. மலர்ட்ட பேசுறேன்னு சொன்னாரு. இங்கதான் சார் கோகுல் நிக்கிறான். கோகுல் ஒண்ணு கெஸ் பண்ணா அது சக்சஸ் தான். கோகுல், மலர் என் லவ் ஏத்துப்பாளா? கண்டிப்பா ஏத்துப்பாங்க, கண்டிப்பா ஏத்துப்பாங்க. எப்படி நான் இப்படி கன்ஃபார்மா சொல்றேன்னா, மலர் சொல்ற எந்த விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா மறுத்தது இல்ல. அதே மாதிரி உங்க அப்பா சொல்ற எந்த விஷயத்தையும் மலரும் மறுத்தது இல்ல. ஏண்டா, கம் ஆன், வாட் ஆர் யூ டாக்கிங்? அப்ப என்ன எங்க அப்பா சொன்னாருங்கிறதுக்காக மலர் என்ன கல்யாணம் பண்ணிப்பாளா? எது எப்படியோ நீங்க ஆசைப்பட்டது நடந்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே? யா, இன்னவே யா, எப்படி இருந்தா என்ன மலர் என்ன கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு அது போதும். யா, லெட் மீ செக். ஹலோ. சொல்லுங்க சார். சேர்மன் வந்துட்டாரா? இன்னும் வரல சார். ஓகே, யூ ஒன் திங். சேர்மன் வந்துட்டா இமீடியட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். பாய். இன்னும் வரல அப்பா. சார் மணி இப்ப 10:15 தான் சார் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஓ, எப்போ 9 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. கொடுங்க இந்த ஃபைல. இந்த ஃபைல் நேத்தே சைன் பண்ணி அனுப்ப வேண்டிய ஃபைல். ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? இது எம்டி டேபிள்ல அவர் பார்க்கிறதுக்காக வச்சிருந்த ஃபைல் மேடம். ஆனா அவர் பார்க்கல மேடம், அதான் லேட் ஆயிடுச்சு.
டே பை டே ஷெட்யூல் படி ஃபைல பார்த்து முடிக்கணும்னு எம்டி கிட்ட சொல்ல வேண்டியதானே? இல்லனா கோகுல அனுப்பி ஃபைல்ல சைன் வாங்குங்க. இனிமே இந்த மாதிரி லேட் பண்ணக்கூடாது. ஓகே? ஓகே மேடம். மலர் எதுக்கு நிக்கிறீங்க? ப்ளீஸ் சிட் டவுன். கம் ஆன் ப்ளீஸ் பி சீட்டட். நீங்க அங்க அது நத்திங். அது ஆபீஸ்க்கு வந்தேன். அது நீங்க வந்துட்டீங்களா இல்லையான்னு ஜஸ்ட் பார்க்கிறதுக்காக வந்தேன். நீங்க வந்துட்டீங்க. இனிமேதான் முக்கியமான விஷயமே நடக்க போகுது. வாட்? என்ன முக்கியமான விஷயம்? முக்கியமான விஷயம்னா அது வந்து நீங்க பண்ற எல்லாமே முக்கியமான விஷயம் தானே. நிறைய அபிஷியல் டிசிஷன்ஸ் நீங்க எடுப்பீங்கல்ல, அது எல்லாமே முக்கியமான விஷயம் தான். அதான் சொல்ல வந்தேன். நத்திங் எல்ஸ். ஓகே மேடம், யூ கேரி ஆன் மேடம். ப்ளீஸ் பி சீட்டட். ஐ ஷூர்? யா. பாய் மேடம். பாய். மலர் வந்தாச்சு. டாடி வந்து கண்டிப்பா மலர் கிட்ட பேசிடுவாரு. சீக்கிரம் என்னுடைய கனவெல்லாம் நனவாக போகுது. யா. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். ஆமாம்மா. ஹலோ டாட். சொல்லுப்பா கௌதம். டாட் மலர்ட்டு பேசிட்டீங்களா? இன்னும் பேசலையேப்பா. என்ன டாட்? கௌதம், கம்பெனி சம்பந்தமா ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ஓ காட். சரி, நீங்க ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்களா இல்லையா? ரெடி ஆயிடுவோம் கௌதம். கம் ஆன் டாட், இட்ஸ் கெட்டிங் லேட். சீக்கிரம் வாங்க, வந்து மலர்ட்ட பேசுங்க ப்ளீஸ் டாட். ஓகே ஓகே பை. கம் ஃபாஸ்ட். என்ன சார், இன்னும் வீட்டில் தான் இருக்காரா? யா. பரவாயில்ல, விடுங்க சார். கொஞ்சம் பொறுமையா வரட்டும் சார். இல்ல சார், கொஞ்சம் மெதுவா சீக்கிரம் வரட்டும். வந்துடுறோம்ப்பா. போன வை. இல்ல டாடி, அது வந்து அதான் வரேன்னு சொல்றேன்ல. ஓகே ஓகே பாய். ஹலோ மேடம், உங்களை பார்க்க வேலூர்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க மேடம். சரி, வர சொல்லுங்க. ஓகே மேடம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வாங்க வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க. எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா. உங்கள மாதிரி எங்களுக்கு ஒரு மக இருக்கும்போது எங்களுக்கு என்னம்மா கவலை? உங்களுக்கு வர வேண்டிய இன்சூரன்ஸ் பணம்லாம் உங்களுக்கு வந்துருச்சுல்ல? பணம் செட்டில் பண்ணியாச்சுன்னு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து எனக்கு சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தாம்மா. ஆனா எங்களுக்கு மகன் இல்லாதம்மா குறை.
கடவுள் நம்ம மகனுக்கு பதிலா ஒரு மகளை கொடுத்திருக்கிறாரே, அப்புறம் என்னங்க நமக்கு கவலை? அது சரிதாம்மா. நீங்க செஞ்ச உதவிய இந்த ஜென்மத்துல நாங்க மறக்க முடியாதுமா. இந்த வயசுல எவ்வளவு பணத்தை பேங்க்ல போட்டிருக்காங்க தெரியுமாமா? எல்லாமே எங்க மகனால எங்களுக்கு கிடைச்சதுமா. அவன் இருக்கும்போது எங்க கிட்ட இவ்வளவு பணம் இல்லம்மா. அம்மா, நடந்ததை விடுங்க. உங்க மகன் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தாரு. தான் இல்லைனாலும் தான் அப்பா அம்மாவுக்கு பணம் கிடைக்கணும்னு பல விதமான இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்து வச்சிருந்தாரு. உண்மையிலேயே he was great. அது என்னமோம்மா, நீங்க இல்லைன்னா எங்க மகன் உடம்பு கூட எங்களுக்கு கிடைச்சிருக்காதுமா. எல்லாம் உங்க முயற்சி தாமா. நீங்க தீர்க்க ஆயுசா ஆரோக்கியமா நல்லா இருக்கணும்மா. இந்தாங்கம்மா. என்ன இதெல்லாம்? எங்க பொண்ண பார்க்க வரோம், சும்மா வெறுங்கையோட வர முடியுமா? எதுக்கு வீண் செலவு? செலவெல்லாம் இல்லம்மா, வரவுதான். யாருக்கு கொடுக்கற? என் பொண்ணுக்கு தானே. இந்தாங்கம்மா புடவை. புடவையா? ஐயோ அம்மா, எனக்கு புடவையே கட்ட தெரியாதே. என்ன புடவை கட்ட தெரியாதா? தெரியாது. என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க, அப்ப கூட நான் புடவை கட்டல. எனக்கு கட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அட, எனக்கு தெரியலையம்மா. இல்லைன்னா கோட்டும் சூட்டும் வாங்கிட்டு வந்திருப்பனே. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். ஆமா, யாருமா உங்களை பொண்ணு பார்க்க வந்தா? மாப்பிள்ளை என்னம்மா பண்றாரு? மாப்பிள்ளை ஏசிபிமா, அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர். மாப்பிள்ளை போலீஸா? எப்பமா கல்யாணம்? அது எனக்கு தெரியாதுமா. என் அப்பா அம்மா தான் முடிவு பண்ணணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்களை மருமகளை அடைய அவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்மா. நீங்க காலடி எடுத்து வைக்கிற வீடு கோயில் ஆயிடுமா. சார். ஹாய் மலர். ஹாய். மலர், சேர்மன் பேசினாரா? சேர்மனா? இல்லையே சார். இல்லையா? ஏன் சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? அது வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சேர்மன் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதான் பேசினாரான்னு கேட்டு போலான்னு வந்து. அது இவங்க இந்த வேலூர் கிளைண்ட்ஸ் தானே? ஆமா சார். ஓகே மலர், யூ கேரி ஆன். நான் அப்புறம் வரேன். ஓகே சார். இவரு கம்பெனி எம்டி, உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா. ஆனா நீங்க தானமா எல்லாமே நடத்தி வச்சீங்க. அதெல்லாம் விட எங்களுக்கு மகளா இருக்கிறேன்னு உயிர் கொடுத்தீங்களேம்மா. அந்த அன்புக்கும் அந்த பாசத்துக்கும் இணையா வேற எதுவுமே கிடையாதுமா. சரிம்மா, உங்களுக்கு வேலை கெடுது. எத்தனையோ பேரு எங்களை மாதிரி உங்களை வந்து பாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்க வரோம்மா. இல்ல இருங்க, நீங்க சாப்பிட்டு தான் போகணும். ஸ்ரீனிவாசன் சார். சொல்லுங்க மேடம். 2 கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடுங்க. ஓகே மேடம். எதுக்குமா? சாப்பாடெல்லாம் எங்களுக்கு வேண்டாமா. அதெல்லாம் இல்ல, உங்க பொண்ணை நீங்க பார்க்க வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஹலோ டாட், நான் கௌதம் பேசுறேன். டாட், மலர்ட்ட நீங்க பேசிட்டீங்களா? கௌதம், நான் இன்னும் பேசலப்பா.
வேலை முடியல, வேலை முடிஞ்ச உடனே வந்து பேசிடுறேன். ஓகே ஓகே